ஹாய் காய்ஸ், டுடே டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்லாக். கார்டியாக் சர்ஜரி அப்போ நம்ம சர்க்கியூட்ல எங்கெங்கெல்லாம் ஏர்லாக் வருது மேனேஜ்மெண்ட் பண்றோம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஏர்லாக்னா என்னன்னா, பிளட் சர்க்கியூட்ல இருக்கக்குள்ள நடுவுல ஏர்லாக் ஆச்சுன்னா பிளட் இந்த சைடும் மூவ் ஆகாது, இந்த சைடும் மூவ் ஆகாது. அது எந்த இடத்துல வரும்னு பாத்தீங்கன்னா வீனஸ் சைட்ல மட்டும் தான். ஏர்லாக்கோட காசஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏர் ஃப்ரம் ஏ கார்டியாக் சேம்பர், நெக்ஸ்ட் வந்து ஆர்டிரியல் டியர், நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இம்ப்ராப்பர் வீனஸ் கேன்லேஷன், வீனஸ் ட்ரைனேஜ் ஒழுங்கா இல்ல அப்படினாலும் வரும். நெக்ஸ்ட் வந்து கனெக்டர் ஒழுங்கா கனெக்ட் பண்ணல அப்படின்னு. இந்த ஏர்லாக்லாம் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியேஷன் ஆஃப் த பைபாஸ் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் ஆஃப் ஏர் என்டர், நெக்ஸ்ட் வந்து கனெக்டர்ஸ்ல ஒழுங்கா கனெக்ட் பண்ணிருக்கோமா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணணும். கேன்லேஷன் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். ஏதாவது கேன்லேஷன் ஸ்டக்கிங் ஆயிருக்கா அப்படின்றதையும் முதல்ல நம்ம செக் பண்ணணும். வீனஸ் லைன்ல வந்து ஏர் எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் அது சின்னதா இருந்துச்சுன்னா நம்ம டியூபிங்க டேப் பண்றது மூலமாவே அந்த ஏர் வந்து ரிசர்வ் ஆயிட்டு போயிடும். இப்போ அது வந்து பெருசா இருந்துச்சுன்னா ஃப்ளோ கம்மி பண்ணிட்டு ரெண்டு சைட்லயும் வீனஸ் கேம்லா கிட்டவும் ரிசர்வாயர் கிட்டவும் கிளாம்ப் பண்ணிடுங்க. எந்த சைட்ல ஏர்லாக் இருக்குன்னு செக் பண்ணிட்டு, இப்போ ரைட் சைட்ல இருந்துச்சுன்னா அந்த சைட்ல இருக்க கேம்ப் ரிமூவ் பண்ணிட்டு கிட்னி டீல இருக்க பிளட் ஃபுல்லாத்தையும் போர் பண்ணிட்டு சலைனை வந்து ஃபியூஸ் பண்ணுங்க. ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் டியூபிங் எடுத்துட்டு போயிட்டு கனெக்ட் பண்ணிட்டு ஃப்ளோ கொடுத்தீங்கன்னா ஏர்லாக் வந்து ரிமூவ்